ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கள் சார் உங்கள் சிம் கார்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க. மேம். என்கிட்ட காசு இல்லை மேடம், அதனால தான் நான் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கேன். சார் 269 நம்மக்கிட்ட பேக் இருக்குது சார். அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்ருங்க மேடம். என்கிட்ட காசு மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேவா? வா மச்சான், என்னடா ஃபோன் கூட பண்ண மாட்டா? உன்னை என்னைக்காச்சும் திட்டின்னு மச்சான், அசிங்கமாக திட்டுருவேன். ஃபோன் ரீசார்ஜ் பண்ணியா? டெம்பரரி அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. மந்த்ன்ற சுத்தமாக காசு இல்லை, ரீசார்ஜ் ஒரு அமௌண்ட் ஏற்றிட்டானுங்க. என்ன சொல்கிறேன், மறுபடியும் ஏற்றிட்டாங்களா? ஆமாம். இதுக்குன்னே தனியாக சம்பாதிக்கணும் போலையா? ஆமாடா, முன்னாடிலாம் 10 ரூபா 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம், அது பாட்டு கிடக்கும். இப்போலாம் 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருந்தாக்குது. ஆமாண்டா, இல்லைனா இன்கமிங் வர மாட்டேது, அவுட் கோயிங் போக மாட்டேது. பெட்ரோலில் 2 ரூபா 3 ரூபா ஏற்றினா எல்லாரும் கண்ணாந்து தெரிவிக்கிறானுங்க. இவனுங்க 50 100 ஏற்றுறானுங்க, எவனே இதை பற்றி பேச மாட்டானுங்க. முன்னாடிலாம் ஒரு மாதத்துக்கு 1 GB, அதே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 GB பற்ற மாட்டேங்குது. நம்மளை இப்படி அடிமையாக்கியே அவனுக்கு காசு ஏற்றினே போகிறானுங்க. போகிற போக்க பார்த்தா எதிர்காலத்தில் பணம் வச்சுருக்கோம் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ண முடியும் போல்.